எந்த பதிலும் சொல்லாம போன பாரு, அங்கதே எனக்கு பயமா இருக்கு. அன்னைக்கு கோவில்ல என் மனைவியா ஏத்துக்கிட்டேன்னு சொன்னேன். ஆனா மறுநாள் அன்னபூர்ணி அத்தை சொன்னாங்கிறதுக்காக என்ன வேணான்னு விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டேன். அதுக்கப்புறம் கோர்ட்ல அன்னபூர்ணி பெரியம்மா சொன்னாதே நான் சிந்து கூட சேர்ந்து வாழுவேன்னு சொன்னேன். உன்னை நம்பி வந்தவளுக்கு இருக்கிற தண்டனையா இது? நேத்து என்னடானா உன் அம்மா ஏகாவதை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறதா சொல்றாங்க. அதுக்கு கூட நீ எதுவுமே சொல்லாம போயிட்ட டாக்டர். அப்புறம் எந்த தைரியத்துல நான் இங்க வாழறது? இந்த வீட்டுல சொந்தமா முடிவெடுக்கிற அதிகாரம் உன்கிட்ட இல்லங்கிறப்போ உன்னை பத்தி நான் என்ன நினைக்கிறது? ஏன் டாக்டர், ஒருவேளை மகாத்த சொன்ன மாதிரி அந்த நேகாவை கல்யாணம் பண்ணிக்கன்னு அன்னபூர்ணி அத்தை சொன்னா நீ அவளை கல்யாணம் பண்ணிப்பியா? சொல்லு, கல்யாணம் பண்ணிப்பியா? உன்னதான் டாக்டர் கேக்குறேன். அன்னபூர்ணி அத்தை அந்த ஸ்னேகாவதை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா என்ன முடிவெடுப்ப? சொல்லு டாக்டர். என்ன பேச்சு பேசுற சிந்து நீ? அந்த மாதிரிலாம் பெரியமா சொல்லவே மாட்டாங்க. நீ எதுக்கு இப்ப கண்ணதையும் யோசிச்சுட்டு இருக்க? நான் அப்படி யோசிக்காம இருக்க முடியல டாக்டர். நேத்து கூட அன்னபூர்ணி அத்தை பைரவி மட்டும்தான் என் மருமக, அவளுக்கு மட்டும்தான் இந்த வீட்டுல எல்லா அதிகாரமும் இருக்குன்னு சொன்னாங்க. பைரவி பத்தி அப்படி சொன்னது எனக்கு சந்தோஷம் தான். ஆனா அதே நேரத்துல அவங்க என்னைய என்னைக்குமே மருமகளா ஏத்துக்க மாட்டாங்கங்கிற பயம் எனக்கு இருக்கு. ஒருவேளை முடிவு என்னவா இருக்கும்? அப்போ நீ அந்த ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிப்பியா? ஏய், பைத்திய மாதிரி பேசாத. அன்னபூர்ணி அத்தை அப்படி சொன்னா நீ அவங்க வாக்க மீற மாட்டேன் அப்படித்தானே? யோசிக்கிறத பார்த்தா அன்னபூர்ணி அத்தை சொன்னா நீ ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிப்ப. அததே நீ செய்வ. டாக்டர், மனசுல இருக்கிற விருப்பத்தை கூட உன் பெரியம்மா கிட்ட சொல்றதுக்கு உனக்கு தைரியமே இல்லையா? உன்னை மாதிரி ஒரு கோழைய நேசிச்சதை நினைக்கும் போது எனக்கு என் மேல வெறுப்பாரு. கூட கூட வாழ்ந்துடலாம், ஆனா ஒரு கோழையோட வாழ முடியாது. ஒரு கோழை உன்னை பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. முதல்ல இங்க இருந்து போ சொல்றேன். இங்க இருந்து போ டாக்டர். சி வாய் மூடு. என்ன விட்டா ஓர பேசிட்டே போற? நானும் உங்ககிட்ட வந்து காதலிக்கிறேன்னு சொன்னேன். நானும் உங்ககிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். பண்ணதெல்லாம் நீ. வேண்டாம் வேண்டாம் அவ்வளவு தூரம் சொன்னேன்ல, அதையும் கேட்காம கல்யாணம் மண்டபத்தை விட்டு ஓடுன.